அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும். எந்த விதமான நீண்ட நேரங்களோ தடைகளோ இல்லாமல் சிறப்பான முறையிலேயே புனிதமான ரமதானுடைய நிறைவான ஒரு தராவீகை தொடுவதற்குண்டான ஒரு பாக்கியத்தையும் நசீபையும் அல்லாஹ் தஆலா தந்தார். நமக்கு நாம் நன்றி செலுத்துகிறோம். அல்லாஹ் தஆலா புனிதமான இந்த ரமதானை தராவீகை நிறைவேற்றினோம். தொடர்ந்து இன்ஷா அல்லாஹ் நாளையினுடைய நோன்பையும் நிறைவாக நாம் வைக்க இருக்கிறோம். அல்லாஹ் தஆலா அவனிடத்தில் அந்தஸ்து உள்ளதாக இவைகளை கபூல் செய்தார். நம்முடைய வாழ்க்கையில் இந்த ரமதானை அல்லாஹ் கடைசியாக ஆக்கி விடாமல் இன்னும் அல்லாஹ் நமக்கு நீண்ட ஹயாத்தை தந்து ஏராளமான ரமதானை நம்முடைய வாழ்க்கையில் சந்தித்து அவைகளை எல்லாம் இருந்த பாக்கியத்தோடு கழிப்பதற்கு இன்னும் இதைவிட பேணுதலான முறையிலே கழிப்பதற்குண்டான உயர்ந்த நசீபையும் நல்ல அருளையும் அல்லாஹ் தந்திருக்கிறோம். அருமையானவர்களே, புனிதமான இந்த நாட்களில், குறிப்பாக இந்த கடைசி நாட்களில் நாம் நினைக்க வேண்டிய, கவனம் செலுத்த வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னா, நாம் செய்த அமல்களை அல்லாஹ் தஆலா கபூல் செய்ய வேண்டும் என்று நாம் ஆசைப்பட வேண்டும். மூமின்களை பொறுத்தவரையிலே எந்த காரியத்தை செய்தாலும் சரி, அவங்க கபூலியத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். அல்லாஹ் கபூல் செய்யணுமே, அல்லாஹ் கபூல் செய்ய வேண்டுமே என்றுதான் நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். உண்மையானவர்களே, இந்த கபூலியத்திற்கு நாம் செய்ய வேண்டிய காரியம் என்னன்னு சொன்னா முதல்ல துஆ தான். உலகத்திலே ஹஜ்ரத் கலீலுல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கஅபாவை கட்டினார்கள் தன்னுடைய அருமை மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமோடு சேர்ந்து. கட்டியது உலகத்தில் உள்ள ஒரு சாதாரண பள்ளி அல்ல, அது கஅபா. கியாமத் வரை உலகத்து முஃமின்களுடைய கிப்லாவான அந்த கஅபாவை கட்டினார்கள். கட்டப்பட்டது கஅபா, கட்டியவர்கள் இருவரும் நபிமார்கள், கட்ட சொன்னது அல்லாஹ். சாதாரண விஷயம் அது. ஆனால் அதற்கு செய்தனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இஸ்மாயில் ரெண்டு பேரும் அந்த செய்தி முடிச்சிட்டு செய்யற முதல் வேற என்னன்னா, ரப்பனா தகப்பல் மின்னா, யா அல்லாஹ் நீ கபூல் செய். அல்லாஹ் கபூல் செய்தால்தான் அந்த அமல்களுடைய விலை, அந்த அமல்களுடைய உயர்வு, அந்த அமல்களுக்கு உண்டான அங்கீகாரம். நாம நல்ல காரியத்தை செய்திருக்கமே, நல்ல காரியம் தானே என்பதனால் மாத்திரம் அது கபூல் ஆகணும்னு அவசியம் இல்லை. கியாமத்தினுடைய நாளையிலே முதலாக விசாரிக்கப்படக்கூடிய காரியங்களை பற்றி நாம் ஏற்கனவே பரிமாறி இருக்கிறோம். முதலாக நரகத்திற்கு செல்லக்கூடிய அந்த நரகத்தினுடைய எரிபுள்ளிகள் 3 கூட்டம். ஒன்று ஆலிம், பெரிய காரி, இன்னொருவர் அல்லாஹ்வுக்காக ஏராளமாக செலவழித்தவர், இன்னொருவர் தன்னுடைய உயிரை கொடுத்தவர். இவ்வளவு பெரிய அமல்களை செய்தால், ஆனால் அந்த காரியத்திலே அவர்களுக்கு அல்லாஹ்வுக்காக செய்யல, முகஸ்துதிக்காய், பெரிய வீரர் என்று சொல்லப்படுவதற்காய், உலகத்திலே பாராட்டப்படுவதற்காய், இது ஓருள்ள காரியங்கள் அங்கே இருந்த காரணத்தினாலே அல்லாஹ் தஆலா அதை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று வருகிறது. அதனால நாம நல்ல அமல்கள் செய்திருந்தாலும் கூட அந்த நல்ல அமல்களும் கூட அல்லாஹ்விடத்திலே அது கபூலாக வேண்டுமே என்று நாம் ஆசைப்பட வேண்டும். உலகத்திலே எந்த அமலும் கபூல் ஆகிறதுக்கு அடிப்படை என்னன்னு சொன்னா பரிசுத்தமான நிய்யத்து தான். இன்னமா யுபஅஸுன்னா ஸஅலா நிய்யாத்திஹிம் ஹதீஸ்ல வருது. கியாமத்தில் எழுப்பப்படுவது மனிதனுடைய நிய்யத்துகளை கொண்டுதான். என்ன நிய்யத்தில் இந்த காரியத்தை செய்தார், என்ன நோக்கம் அதில் அமைந்திருந்தது, 4 பேருக்கு தெரிய வேண்டும் என்பதற்காகவா, வேறு நோக்கங்களுக்காக என்று இருந்தால் அது அல்லாஹ்விடத்திலே அந்த அளவுக்கு அங்கீகாரம் இல்லை. அதனாலே கியாமத்திலே எழுப்பப்படுவது என்பதெல்லாம் இன்னமா யுபஅஸுன்னாசு அலா நிய்யாத்திஹிம், முகஸ்துதிக்காய், பெருமைக்காய், ஊருக்கு காட்ட வேண்டும் என்பதற்காய் செய்வதை அல்லாஹ் தஆலா அது ஏற்பதில்லை என்பதை நாம் பார்க்கிறோம். அது மாதிரி அங்கீகரிக்கணுமே என்கிற ஒரு பயம் இருக்கணும். எந்த அமலை செய்தாலும் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், வல்லதீன யூதூன மா ஆத்தவ் வ குலூபுஹும் வஜிலத்துன், அல்லாஹ் கொடுத்ததிலிருந்து அவர்கள் செலவழிக்கிறார்கள், ஆனால் அவருடைய உள்ளத்திலே ஒரு சின்ன பயம் இருக்கிறது. அல்லாஹ் கபூல் செய்யணுமேங்கிற ஒரு பயம் இருக்குது இல்லையா? கொடுத்துட்டோங்கிற ஒரு ஆணவம் அல்ல, அந்த நேரத்திலே அதை பற்றி உண்டான மனதிலே ஒரு திடுக்கம், ஒரு பயம். அல்லாஹ் கபூல் செய்யணுமே, அது சபதமானவன் அல்லவா, அல்லாஹ்வுக்கு நம்ம அமல்கள் ஒன்றும் தேவையில்லையே, ஆனாலும் அவன் கபூல் செய்ய வேண்டுமே என்ற அந்த உள்ளுக்குண்டான ஒரு சின்ன ஒரு பயம். அது மாதிரி நாம எவ்வளவு அமல்களை செய்திருந்தாலும் அதெல்லாம் லேசா நினைக்கிறோம்.
நாங்க நிறைய செய்துட்டோம், அப்படி செய்துட்டோம், இப்படி செய்துட்டோம், அதுக்கு அல்ல. ஒரு தம்னுன் தஸ்தக்சிர், எவ்வளவு செய்திருந்தாலும் சரி, நம்மளை விட எவ்வளவோ பெருமக்கள் என்னென்ன உயர்ந்த காரியங்களையோ செய்திருக்கிறார்கள். அதனால நாம செய்த காரியம் நம்மை குறைவானதான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இடத்துல கண்ணியமானவராக அதற்கு அபூதர் கிஃபாரி தான் அறியப்பட்டதற்குண்டான காரணம் சொல்லும் பொழுது லிஸிகரின் ஃபீ நஃப்ஸி, தன்னை சாதாரணமா நினைச்சார். தன்னை சாதாரணமா அல்லாஹ்விடத்திலே ஒரு அமல் கபூலாகுவதற்குண்டான நிலையிலே அவருடைய அமலை அவர்கள் சிறிதாக கருத வேண்டும். அது மாதிரி ஒரு அமல் அல்லாஹ்விடத்திலே கபூலியத்தை பெறுவதற்கு அல்லாஹ்வே சொல்லித் தரக்கூடிய வழி என்னன்னு சொன்னா, அந்த அமலுக்கு பின்னால் அது கற்றுத்தந்த பாடத்தை வாழ்க்கையிலே அதற்கு பிறகு செயல்படுத்த வேண்டும். அல்லாஹ் ஹஜ்ஜை பற்றி சொல்கிறான், ஃபைதா கதைத்து மனாசிக்கக்கும், ஹஜ்ஜை நீங்க முடிச்சிட்டீங்க இல்லையா, இன்னும் போய் ரெஸ்ட் எடுக்க வேண்டியது அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லல. ஃபைதா கதைத்து மனாசிக்கக்கும் வதுக்குருல்லாஹ கதிக்ரிக்கும் ஆபாக்கும் அவ அஷத்த திக்ரா, இனிமே நீங்க அல்லாஹ்வை அதிகமா திக்ர் செய்யணும்ங்கறான். இன்னும் அல்லாஹ்வை அதிகமா திக்ர் செய்யணும். எனவே இவ்வளவு நாளும் இந்த 30 நாளும் பேணுதலாக இருந்ததனுடைய ஒரு நிலைப்பாடு, அது கபூலியத்தை பெற்றதற்குண்டான அடையாளம் என்னன்னு சொன்னா, ரமதானுக்கு பின்னால் வாழ்க்கையில ஒரு நல்ல மாற்றம் இருக்கு. நம்முடைய செயல்களில், குணங்களில், அணுகுமுறைகளில், அல்லாஹ்வுடைய பயத்தில், எல்லா காரியத்திலேயும் ஒரு மாற்றம் வருமானால் அல்ஹம்துலில்லாஹ் நம்முடைய அமல் கபூல் ஆயிடுச்சுன்னு அடையாளம். அல்லாஹ் கபூல் செய்ய வேண்டும். அதனால அந்த ஒரு நிலை இருக்கு. நாம் இந்த காரியத்தை நிறைவு செய்வதற்கு பின்னாலே அதற்கு பிறகு நமக்கு அதை பற்றி யாருக்கு அல்லாஹ் கபூல் செய்தானோ அந்த காரியத்தை இனிமேல் உள்ள வாழ்க்கையிலே நல்ல அமல்களை, இறையச்சத்தை, அது மாதிரி அவங்க செய்யக்கூடிய காரியங்கள் அல்லாஹ் லேசாக்கி கொடுப்பான் என்று குர்ஆன் சொல்கிறது. யாருக்கு கபூல் அம்மா மன் அஅதா வத்தகா வஸத்தக பில் ஹுஸ்னா வஸரியசிருஹு லில் யுஸ்ரா. அல்லாஹ் சொல்றான் அம்மா மன் அஅதா, கொடுத்தார், வத்தகா இறையச்சத்தோடு இருந்தார், வஸத்தக பில் ஹுஸ்னா நல்ல காரியத்தை உண்மைப்படுத்தினார். இப்படி யார் செய்து இருந்தார்களோ அது அல்லாஹ்விடத்திலே கபூலியத்தை பெறுவதற்குண்டான அடையாளம் என்னன்னு சொன்னா வஸயஸினுஹு லில் யுஸ்ரா, அதற்கு அவருடைய காரியங்களை லேசாக்கிடும். அது அவர் கஷ்டமா தெரியாது. அல்லாஹ் தஆலா குர்ஆன் ஷரீஃபிலே தொழுகை பற்றி சொல்றான், இன்னஹா லகபீரத்துன் இல்லா அலல் காஷியின், அல்லாஹ்வுடைய பயம் இல்லாதவர்களுக்கு பெரிய பாரம்ங்கறான். தொழுகதான் 4 ரக்காத் தான், ஆனாலும் கூட யாருக்கு பயம் இல்லையோ பெரிய பாரம்ங்கறான். ஆனால் யாருக்கு அது அல்லாஹ்வுடைய அச்சம் இருக்கிறதோ அவங்களுக்கு அது சாதாரணம் இருக்கும். அதனால அந்த காரியம் கபூலியத்தை பெற்றதற்குண்டான அடையாளம்னு சொல்லி பெருமக்கள் சொல்லும் பொழுது அதை தொடர்ந்து செய்வதற்குண்டான ஒரு அக்கறையையும் அந்த காரியத்தை அல்லாஹ் தஆலா நமக்கு லேசாக்கி விடுவான் என்பதிலேயும் சந்தேகம். நம்முடைய எல்லா அமல்களும் கபூலாகிறதுக்கு அடிப்படையான விஷயம், இனிமேல் நம்முடைய வாழ்க்கையிலையும் பேண வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னா, நம்முடைய உணவை, உடையை, நம்முடைய எல்லாவற்றையும் ஹலாலாக்கி கொள்வது. அது அடிப்படையானது. நம்முடைய அமல்கள் அல்லாஹ்விடத்திலே கபூலியத்தை பெறுவதற்கும், நம்முடைய துஆக்கள் அல்லாஹ்விடத்திலே கபூலியத்தை பெறுவதற்கும், நம்முடைய ஒவ்வொரு சிறிய பெரிய காரியங்கள் அல்லாஹ்விடத்திலே அளவு எவ்வளவுங்கிறது முக்கியம் இல்லை. குவான்டிட்டியா இதுதான் முக்கியம். குவாலிட்டி தான் முக்கியம். எண்ணிக்கை அல்லாஹ்வுக்கு முக்கியத்துவம் இல்லை. அது எப்படி தரமா, அதான் அல்லாஹ் தரமானதான் பார்க்கிறான். அல்லாஹ்விடத்தில் அதுதான் முக்கியமானது. அதனால அமல்களுடைய அளவு அல்லாஹ்வுக்கு முக்கியம் இல்லை. அது பெரிய மழை அளவு இருந்தால் என்ன, அதுக்கு சின்ன விஷயம்தான். ஆனால் அல்லாஹ்வுக்காக செய்யும் என்றால் அல்லாஹ் தஆலா அந்த காரியத்தை அவன் விரும்புகிறான், ஏற்றுக்கொள்கிறான், ஆனந்தப்படுகிறான். அதனால நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய உணவு, நம்முடைய உடை, நம்முடைய அருந்தக்கூடிய பொருள்கள், நம்ம உபயோகிக்கக்கூடிய எல்லா காரியத்திலையும் ஹலாலை பேண வேண்டும். அதுதான் அல்லாஹ்விடத்துல சீக்கிரம் கபூலியத்தை பெறுவதற்குண்டான நிலை என்று பெருமக்கள் சொல்கிறார். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா புனிதமான இந்த ரமலானை அல்லாஹ் நமக்கு பாக்கியமாக தந்தான். இதை நாம் செய்த குறைந்த அமல்களை அல்லாஹ் தஆலா அவனிடத்தில் அந்தஸ்துள்ளதாக அல்லாஹ் கபூல் செய்திருப்பான். நமக்கு நாம நன்றி செலுத்துகிறோம். புனிதமான இந்த ரமலானை அல்லாஹ் நமக்கு சன்மானமாக தந்தான். அல்ஹம்துலில்லாஹ் நாம நன்றி செலுத்துகிறோம். இந்த ரமலான் நமக்கு சாதகமாய், கியாமத்தில் நமக்கு சாட்சி சொல்லக்கூடியதாய், நமக்கு பரிந்துரைக்கக்கூடியதாய், இந்த விருந்தாளி திரும்பி செல்கின்ற பொழுது அல்லாஹ்விடத்திலே நமக்காக பரிந்துரைக்கக்கூடிய ஒரு ரமலானாக அல்லாஹ் இதை ஆக்கிய முடியும். இன்னும் நம்முடைய வாழ்க்கையில் ஏராளமான ரமலானை சந்திப்பதற்கும் அவைகளை எல்லாம் பாக்கியமாக ஆக்கிக் கொள்வதற்கும் அல்லாஹ் நசீபை தந்தருள்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். பிஸ்மில்லாஹ். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால்
இறைவன் நாடினால் நிச்சயம் மனித இனம் முழுவதையும் ஒரே சமுதாயமாக ஆக்கியிருப்பான். அவ்வாறு இல்லை. ஆதலால் இனி அவர்கள் மாறுபட்ட வழிமுறைகளில்தான் சென்று கொண்டிருப்பார்கள். மேலும் இறைவன் எவர்கள் மீது கருணை புரிந்தானோ அவர்கள் மட்டுமே மாறுபட்ட வழியில் செல்வதிலிருந்து விலகி இருப்பார்கள். இதற்காகவே தேர்ந்தெடுக்கும் உரிமையை வழங்கி சோதித்து பார்ப்பதற்காகவே அவன் அவர்களை படைத்துள்ளான். மனிதர்கள் மற்றும் ஜின்கள் அனைவரை கொண்டும் திண்ணமாக நான் நரகத்தை நிரப்புவேன் எனும் இறைவனின் வாக்கு நிறைவேறிவிட்டது. பாகம் 12 அத்தியாயம் 11 வசனங்கள் 118 மற்றும் 119. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால், தீய தன்மைகளால் வர்ணிக்கப்பட வேண்டியவர்கள் மறுமையின் மீது நம்பிக்கை கொள்ளாதவர்கள்தாம். ஆனால் அல்லாஹுக்கோ அனைத்தையும் விட உயர்ந்த தன்மைகள் இருக்கின்றன. அவனோ யாவரையும் மிகைத்தவனாகவும் விவேகத்தில் முழுமை பெற்றவனாயும் இருக்கின்றான். மனிதர்கள் இழைக்கும் அக்கிரமங்களுக்காக அல்லாஹ் அவர்களை உடனுக்குடன் பிடிப்பதாயிருந்தால் பூமியில் எந்த உயிரினத்தையும் அவன் விட்டு வைத்திருக்க மாட்டான். ஆயினும் ஒரு குறிப்பிட்ட தவணை வரை அவர்களுக்கு அவன் அவகாசம் அளிக்கின்றான். பிறகு அந்த நேரம் வந்துவிடுமாயின் ஒரு வினாடி கூட அவர்களால் பிந்தவும் முடியாது, முந்தவும் முடியாது. பாகம் 14 அத்தியாயம் 16 வசனங்கள் 60 முதல் 61 வரை. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால், மேலும் வானங்கள் மற்றும் பூமியின் மறைவான உண்மைகளை பற்றிய அறிவு அல்லாஹ்விடமே இருக்கிறது. மேலும் இறுதி நாள் நிகழ்வதற்கு அதிக நேரம் தேவையில்லை. கண் சிமிட்டும் நேரம், ஏன் அதைவிடவும் குறைந்த நேரம் போதுமானதாகும். உண்மையாதெனில் அல்லாஹ் அனைத்தையும் செய்வதற்கு பேராற்றல் கொண்டவனாக இருக்கின்றான். அல்லாஹ் உங்களை உங்கள் அன்னையரின் வயிற்றிலிருந்து வெளிக்கொணர்ந்தான், நீங்கள் ஏதும் அறியாத நிலையில். மேலும் செவிப்புலன்களையும் பார்வை புலன்களையும் சிந்திக்கும் இதயங்களையும் உங்களுக்கு வழங்கினான், நீங்கள் நன்றி செலுத்தக்கூடியவர்களாக திகழ வேண்டும் என்பதற்காக. பாகம் 14 அத்தியாயம் 16 வசனங்கள் 77 மற்றும் 78. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் தொடங்குகிறேன். விரட்டப்பட்ட சபிக்கப்பட்ட ஷைத்தானை விட்டும் அல்லாஹ்விடம் நான் பாதுகாப்பு தேடுகிறேன். யா அல்லாஹ், எங்கள் இறைவனே, தேவை என்று கேட்பவர்களின் வேண்டுகோளை நிறைவேற்றுகின்ற ரஹ்மானே, இந்த நாளிலும் இனிவரும் எல்லா நாட்களிலும் உனது திருப்பொருத்தத்தையும் அதன் இன்பத்தையும் அடைவதற்கான வழியை காட்டுவாயாக. ஷைத்தானிடமிருந்தும் சதிகாரர்களிடம் இருந்தும் எங்களை காப்பாற்றுவாயாக. நம்பிக்கையாளர்களின் மீது நம்பிக்கை கொண்ட இறைவனே, எங்கள் நம்பிக்கைகளை பரிபூர்ணப்படுத்துவாயாக. உலக ஆசைகளில் மட்டுமே மூழ்கிவிடாமல் எங்களை காப்பாற்றுவாயாக. 10ஆம் வகுப்பு தேர்வு எழுதும் மாணவர்களுக்கு உனது கருணையால் படித்த பாடங்கள் நினைவுக்கு வந்து நன்றாக தேர்வு எழுதவும், நல்ல மதிப்பெண்கள் பெறவும், அவர்கள் விரும்பும் மற்றும் பயனுள்ள பிரிவுகளில் மேல்நிலைப் பள்ளியில் இடம் கிடைக்கவும் கிருபை செய்வாயாக. எங்கள் குழந்தைகளுக்கு நல்ல பயனுள்ள கல்வியையும் ஞானத்தையும் தருவாயாக. படித்த இளைஞர்களுக்கு அதற்குரிய வேலை கிடைக்கச் செய்வாயாக. அறிவியல் முன்னேற்றத்திற்கு ஏற்ற தகுதிகளை வளர்த்து கொள்ளும் ஆற்றலையும் அறிவையும் எங்கள் மாணவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் வழங்குவாயாக. நீயே மன்னிப்பவன், மன்னிப்பை விரும்புகிறவன், எங்களை மன்னிப்பாயாக. எங்கள் பெற்றோர்களின் பாவங்களை மன்னித்து உயர்ந்த சுவனத்தை அவர்களுக்கு வழங்குவாயாக. இறுதி தீர்ப்பு நாளில் உனது கருணையால் எங்கள் பாவங்களை மன்னிப்பாயாக. எங்கள் நல்ல செயல்களை ஏற்றுக்கொள்வாயாக. சமூகத்திற்கான பயனுள்ள கடமைகளை செய்பவர்களாகவும் பெற்றோர்களை கண்ணியப்படுத்துபவர்களாகவும் எங்கள் பிள்ளைகளை நல்ல முறையில் வளர்ப்பவர்களாகவும் தேவையுள்ள எல்லோருக்கும் உதவி செய்பவர்களாகவும் எங்களை ஆக்கி வைப்பாயாக. தான தர்மங்கள் செய்பவர்களாகவும் அதற்குரிய வசதி உள்ளவர்களாகவும் எங்கள் மீது அருள் புரிவாயாக. கருணையுள்ள எங்கள் இறைவனே, இந்த உலகத்தில் எங்களுக்கு நன்மையையும் மகிழ்ச்சியையும் வெற்றியையும் வழங்குவாயாக. மறுமையிலும் எங்களுக்கு நன்மையையும் மகிழ்ச்சியையும் வெற்றியையும் வழங்குவாயாக. மேலும் நரக நெருப்பின் தண்டனையிலிருந்து எங்களை காப்பாற்றுவாயாக. மறுமையில் எங்களுக்கு ஓய்விடமாகவும் நிரந்தர தங்குமிடமாகவும் உயர்ந்த சொர்க்கத்தை வழங்குவாயாக. சுவனத்தில் உயர்ந்த நீரோடையில் நபிகள் நாயகம் அவர்களின் திருக்கரத்தால் நீரருந்தும் பாக்கியத்தை தந்தருள்வாயாக. புனிதமிக்க லைலத்துல் கத்ர் இரவின் நன்மைகளை கடைசி 10 நாளில் கிடைக்கக்கூடியவர்களாக நோன்பாளிகள் அனைவருக்கும் கிருபை செய்வாயாக. எங்களது தராவிக் தொழுகை, கியாமுல் லைல் தொழுகை மற்றும் தஹஜ்ஜுத் தொழுகையை ஏற்றுக்கொள்வாயாக. எங்கள் பிரார்த்தனைகளை ஏற்று எங்களுக்கு உனது கருணையால் ஈருலகிலும் வெற்றியை தருவாயாக. ஆமீன், ஆமீன் யா ரப்பல் ஆலமீன்.